நம்மளோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இது வந்து சத்து மாவு குழந்தைகளுக்கு வந்து வெயிட் அதிகரிக்கிறதுக்காக. இது நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை யாருனாலும் சாப்பிட்லாம் அந்த சத்து மாவை. நான் இது வந்து பாப்பாவுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நான் அவளுக்கு பாப்பாவுக்கு கூழ் காய்ச்சி கொடுக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 14 ஐட்டங்கள் செய்கிறோம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ நான் எப்படி காய்ச்சலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பனங்கற்கண்டு வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து கல் மண் எல்லாம் இருக்கும்ல, அதனால் நம்ம அதை காய்ச்சி இருத்து வச்சுருக்கேன் நான். அது போக இந்த ஸ்பூனுக்கு வந்து 1.5 ஸ்பூன் வந்து நான் மாவில் தண்ணியை கலந்து லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் காய்ச்சுவேன். கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக தான் காய்ச்சுவேன். உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அதுக்கேற்றப்பல தண்ணியும் அந்த பாகு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பனங்கற்கண்டு யூஸ் பண்ணாலும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு பனங்கற்கண்டு தான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறேன். அதனால் இப்போ பனங்கற்கண்டு காய்ச்சி வச்சுருக்கேன். உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பல நீங்கள் காய்ச்சி வச்சுக்கோங்க. நான் இந்த 1.5 ஸ்பூனுக்கு வந்து 4 ஸ்பூன் வந்து பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பாப்பாவுக்கு அப்படிங்கிறதுனால சின்ன பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ காய்ச்சிங்களோ அதுக்கேற்றப்பல எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் காய்ச்சி இருத்து வச்சுருக்கேன். இந்த பனங்கற்கண்டு தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டு இது கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். நீங்கள் வந்து இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். மீடியமை விட லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் பண்ணணும். கொஞ்சம் சூடாகட்டும், அப்புறம் ஊற்றிக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் உங்களுக்கு கூழ் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ மாவு வந்து லைட்டாக சூடாகிடுச்சு, தண்ணி வந்து லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி இல்லாமல் நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஊற்றுறப்பயே கொஞ்சம் அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். மீடியமில் வச்சாதான் அந்த மாவு எல்லாம் நல்லா வெந்து வரும். அதனால் நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியம் கூட வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது, உங்களுக்கு கொஞ்சம் வெந்து நல்லா வரும். நான் பாப்பாக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கொடுப்பேன். இப்போது இது கூட நான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் போடுங்க. அப்படி இல்லாட்டி வேணால் எங்கள் பாப்பா நெய் இல்லாமல் சாப்பிட மாட்டா, அதனால் நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கெட்டி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டைம்லாம் எடுக்காது, வேகமாக முடிஞ்சிடும். நீ லோ ஃப்ளேமில் வச்சாலே வேகமாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? உங்கள் குழந்தைகளுக்கு நெய் தேவை அதிகமாக சேர்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இல்லை கம்மியாக வேணுனாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை அதே சேர்க்காமல் கூட நீங்கள் எதுவும் பண்ணிக்கலாம். நான் எங்கள் பாப்பா வந்து நெய் சாப்பிடுவாங்கிறனால நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இப்போ பார்த்துக்க வேண்டியதான். இது கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக கெட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைத்தில் நீங்கள் லைட்டாக வெந்நீர் கூட ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் நீங்கள் தனியாக கரைச்சிக்கலாம். இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் பெரியவங்களுக்கும் அவ்வளோ நல்லது. இல்லை ராகி, சோளம், மக்காச்சோளம், முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். ஏலக்காய், சுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது.
இது யாருனாலும் சாப்பிடலாம், இவங்க தான் சாப்பிடணும் அவங்களாம் சாப்பிடணும்னு கிடையாது. இதை தோசை கூட ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.